நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரையும் ரஜினி சாரையும் அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. இல்லைண்ணா, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நடிக்கிறேன். நான் இப்போ கூலியிலேருந்து வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார், கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். நான் விஜயநாட்ட பேசினேன், அவர் வாழ்த்துக்கள் சொன்னார். இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதே ஒரு பாகியமாக நினச்சிட்டு இருக்கேன். ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன், தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா? இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்?